ஆதியும் அந்தமும் எல்லாருக்கும் ஜோதியை நாம் பாட திரையும் தடங்கள் மாடு வளர்தியம் மஞ்சளியம் மாதவனார் கடல்கள் பாட்டியவாள் தொழிப்போம் பரஞ்சோதிக்கு என்பாயிரப்பகல் நாம் பேசும்போது இப்போது வர மன்னிக்க நேசமும் வைத்தனையோ நேரிடையே சீச்சீவையோ சிலவோ விளையாடி நகையாய் முன்வந்து எதிர்கெடுந்தேன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரே தித்திக்க பேசுவாய் வந்த உன் கடைக்கிறவாய் பத்துடையில் ஈசன் பழகடியில் பாங்குடையில் நகையாய் இன்னும் புள்ளோ வண்ணகிரி மொழி எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டு உள்ளவர் சொல்லுகம் அவ்வளவும் கண்ணை துகின்றவமே காலத்தை போக்காதே நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று கொக்கங்களே பேசும் ஆளோரு கேள்வாய் படிரி கடைக்கிறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியார் நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றாலும் நானே போன திசை மகராய் இன்னும் புள்ளோ வானே நிலனே பிறவே அறிவறியார் சிலவோ பல அமரர் முன்னர்க்கு அறியார் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்பன் சிவன் என்றே வாய் திறப்பாய் பெண்ணாய் என்ன முன்னும் ஈசே மெழுகுவப்பாய் சிலம்பு குரு எங்கோ ஏழில் இயம்புவன் சங்கு இயங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரகருணை கேழில் பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ ஆமாறு
ஈசனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியாத்தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருநெறி ஒன்று வெள்ளம் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலோ கையால் குடைந்து குடைந்து உன் கல்வாடி மனவாளா ஐயா நீ கொண்டு அருளும் விளையாட்டில் சிற்றம்பலத்தேசியாடும் பூதண்டி வாடும் குவளையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கலந்தும் விளையாடி செய்ய அனைவருமே வந்தார்கள் செங்கமணம் பைம்போதாள் அங்கம் குறுகினத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கள் மனம் கழுவுவான் வந்து சாதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்து குழலாட பண்டின் புலாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி அந்த என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால்வாய் ஓவாள் சீத்தங்கடி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் இன்னோரை தான் பணியாள் சுரிக்கெழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம்
எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா பொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை போதாடி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நங்கள் பெருமானை பாடி நடந்துகள பங்கைய பூங்குழலாது ஆரேனோ அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருந்தோம் பின்னார் முடியின் மணித்தலை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி அறைகள் தாமகல உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் ஒதுக்கம் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை போகேல் எம் பொங்கை நின் நண்பர் அல்லாதோ சேரக எப்படியும் செய்ய போட்டி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொருளாதாரம் போட்டி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பூங்கடல்கள் எல்லா உயிர்க்கும் நிலைகள் போட்டிமான் நாமுடன் காணாத சுந்தரிகம் போட்டினா புதிய திருவண்ணாமலையில் அருளியது. திருவம்பா திருவண்ணாமலையில் அருள்றாரு. கேமரா பார்த்து பேச. அவர் சிதம்பரத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சாமி குருவா ஆட்கொண்டு சிதம்பரத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு வராரு. மாணிக்க வாசகர் 2வது பதிகத்துல கொடுத்துருப்பாரு. எவ்வளோ தலத்துக்கு போயிருக்கேன்ட்டு விளக்கம் இருக்கும். அதுல பார்த்தா அவர் கிட்டத்தட்ட 50-60 கோயில் போட்டிருப்பாங்க. ஆனா சாமி 30 கோயில் தான் போயிருக்காங்க. மீதி எல்லாம் உட்கார்ந்து தியானத்திலே பார்த்து செய்தது. ஏன்னா அவர் உட்கார்ந்தாருன்னா எத்தனை இரவு எத்தனை பகல் போதுன்னு தெரியாது. அவ்வளோ ஆழ்ந்த நிஷ்டையில போயிடுவாங்க சாமி. அப்படி திருவண்ணாமலையில அவர் உட்கார்ந்து திருவம்பாவை செய்த இடம் இருக்கு. நம்ம கிரிவலம் பண்ற இடத்துல திருவம்பா அருளிய இடம்னு அது பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. சாமி அங்க உட்கார்ந்து சிதம்பரத்தை நினைச்சுதான் பாடியிருப்பாரு. திடீர்னு ஆனா நம்ம திருவண்ணாமலையில இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் அடிக்கப்படும். அது வரைக்கும் திருவண்ணாமலையை குறிப்பிட மாட்டார். அங்க உட்கார்ந்து அவர் சாமி என்ன சொன்னார், சாமி சிதம்பரத்து தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா, அவர் முழுக்க தில்லை தான் ஊறுது. திருவண்ணாமலையில இருக்கே மறந்துட்டு பதிகம் செய்துட்டு அவட நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாரை விட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு 17வது பாட்டுல போறாரு. 20 பாட்டுல 17வது இடத்துல அண்ணாமலையாரை குறிப்பிடுவார். அது வரையும் அண்ணாமலையாரே வார்த்தை வராது. நிறைய திருவம்பாவில எடுத்து 1000 விளக்கம் சொல்லினே இருக்கும். அவ்வளோ நிறைய இருக்குது. இதுல 12வது பாட்டுல ஒண்ணு இருக்கும். பைங்குவலை கார் மகளரால் செங்கமல பைம்போதால் என்ன சொல்றாங்க, சங்குப்பூ சொல்றாரு. பைங்குவலைன்னா சங்குப்பூ, பைங்குவலை கார் மலர் கருப்பு பெருமாள் சொல்றது இல்லையா, சங்குப்பூ கார் மலர்
செங்கமல பைம்போதால் என்ன சொல்றாருன்னா, தாமரையும் சங்குப்பூவும் அந்த குளத்துல இருந்தான். அவர் உட்கார்ந்து பதிக்க செய்யற இடத்துல ஒரு குளம் இருக்கும் அந்த சரௌண்டிங்ல. இப்போ அது மரம்லாம் மறைஞ்சிருச்சு. அந்த குளத்துல அது மாதிரி இருந்துதான். பைங்கோலை மலரும் தாமரைப்பூ பின்னி இருந்தா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, கருப்பா பராசக்தியும் தாமரைப்பூ செஞ்சோட சோதி சிவபெருமான் மாதிரி ஒன்னா இருக்குது. இந்த குளத்துல வந்து யார் குளிச்சாலும் அவங்களுடைய மும்மலங்கள் அறுது எம்பிராட்டி திருவடி மேல் அதெல்லாம் சொல்றாரு பாருங்க. பைங்கோலை கார்மலரா செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார். அது பார்க்கறதுக்கு சிவன் பார்வதி மாதிரி இருக்குது. எவ்வளவு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. தொடர்ந்து பாருங்க. திருச்சிற்றம்பலம். திரு அம்மானை திருவண்ணாமலையில் அறியது. நெடுமாலும் திருத்திரை காணறிய சுடர் மலர்காணம் சுடர்க்கே சுந்தரி எங்கள் பிறப்பதி எத்தனமும் ஆட்கொண்டு
அடியானை வெண்ணீர் அரிதானை சேர்ந்தறியார் நம்மானாய் அனயத்தினமாய் மாண்புனை தேவராய் என்னை திறமானை திறந்திருந்து வைத்தேனே முனையும் நின்றிருக்கி என் வினையை போற்றுகிறது இந்திரனை தோழருக்கு கேட்கின்ற நையறிந்தே அந்தரமே தென்னியும் அரசனியோன் பல்தகத்து வானோரலியா வலியமக்கு தந்தருளும் மாலையனும் காண்பறியா வித்தகனே செல்வந்த சேரனை மன்னாடி வானவனே மாதிரையும் பாடியனே அஞ்சாவது பாட்டுல கேட்டாயோ தொழில் கிரி செய்து ஆறு ஒருவன் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லைங்களா? அதுல என்ன சொல்றாருன்னா, அதாவது நம்ம ஒரு லெவல்ல வாடகிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் சித்தர்கள் மாணிக்கவாசகர் நிலை வேறு. அப்போ வந்து சிவபெருமான் வந்து அவங்க கிட்ட நெருங்கிடுவாங்க. இப்ப எப்படி அவர் சொல்றதுன்னா, இப்போ வந்து ஒரு காதலன் காதலி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுல எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் அந்த பெண் வந்து அந்த பையன் கூட சேர்ந்துடும். ஏன்னா அந்த பையன் அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணி வச்சிருவான். அது வந்து நம்ம எவ்வளவு பேர் அணை போட்டு தடுத்தாலும் அவனுக்கு எப்படியோ அது செட் இதுவாகி போயிடும். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு, காட்டாத எல்லாம் காட்டி அவர் வந்து மயக்கிட்டுறாரு அவங்கள. யார நம்மள மாதிரி அவர் வந்து வரல, அந்த சித்தர்கள் அந்த சூழ்நிலையில அவர் வந்து அந்த மாதிரி மயக்கி விட்டுவார். அப்போ வந்து உலகத்துக்கு எப்படி தெரியும்னா அவங்கள பைத்தியம் மாதிரி தெரியும், நம்மளுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது. ஆனா அவர்கிட்ட நெருக்கமா இருப்பாங்க. அதுதான் அவர் தெரிவிக்கிறார். கேட்டாய தொழில் கிரி செய்து ஆறு ஒருவன் கிருக்க பண்ணி விட்டுவாராம். அதனாலதான் சிவனடியாரு சிவன் எல்லாம் கிருக்கன்னு சொல்லுவாங்க, சித்தன்னு சொல்றாங்க. கிரி செய்து கிரிக்கி விட்டுவார். கிரி செய்து ஆறு ஒருவன் தீட்டார் மடுக்கு குளிச்சும் தென்னன் பெரும்
பெருந்துரையால் காட்டாதனை எல்லாம் காட்டி, யாருக்கும் கிடைக்காததெல்லாம் அவங்களுக்கு நெருக்கமா கொடுப்பாங்க. காட்டாதனை எல்லாம் காட்டி தன் கருணை தேன் காட்டி. நம்ம எல்லாம் கருணை இன்னும் வரல. சிவன் கருணை வந்து ஒரு பதிகம் வரும்போதே கண்ணுல தண்ணி ஊறும், அப்படியே மயக்கம் வந்துடும், உடம்பெல்லாம் சிலிர்க்கும். நம்மளுக்கு ஒரு அறிவு வருதுன்னா அது கொஞ்சம் நம்ம பெற்றிருக்கிற அந்த கருணை தான். சிவன் கருணை ஊட்டாந்தா இவருதான் மாணிக்கவாசகர் 3வது பாட்டுல செத்தே இருந்தார். எதுவும் பண்ண முடியல, அது பேச முடியல, நான் ஒண்ணு பண்ணிருந்தேன். சிவனுடைய கருணையை ஊறும் போது உடம்பு பத்தாது. இதெல்லாம் ரொம்ப சட்ட தாதுகளான உடம்பு பத்தாது. அதுதான் இப்படி வந்து தன் கருணை தென் காட்டி நாட்டார் நகை செய்ய. நான் சொன்னல எல்லாம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க, ஊர்ல பார்த்து திருப்பாங்களாம் சித்தர்களை. ஆனா அவங்க அவருக்கு நெருக்கமாகறான்னு தெரியாது. நாட்டார் நகை செய்த நாம் வேலை வீடைத பாடுதுன்கான முன்னானை அப்படின்றார். அதாவது அது இதெல்லாம் அதனுடைய தன்மையை குறிப்பிடுறார். தொடரலாம். திருச்சிற்றம்பலம். போற்றி போற்றி முத்தங்கள் தாம புகழை